ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பொதுவாக செடியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இலையில வந்து மஞ்சள் மஞ்சளாக டாட்டாக வரும். அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணி ஒரு 3 நாளில் ரிசல்ட் எப்படி பார்க்குறது, அதுக்கு என்ன மாதிரி உரம் யூஸ் பண்ணால் அது என்ன மாதிரி யூஸ் பண்ணணும். அதாவது நான் இப்போ எடுத்துக்கிட்ட உரத்தை வந்து ஒரு 3 டைப்பில் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வெய்ய காலத்துலேயும் சரி இல்லை மழையிலையும் சரி இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் 3 நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே பார்க்கலாம். இது தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து துளிரும் நல்லாவே வரும். ப்ளஸ் வந்து அந்த இலையில வந்து டாட்டாக இருக்கிறது, அந்த மஞ்சள் கலர் இலை வந்து பழுத்து பழுத்து கொட்டுறது, இந்த பிரச்சனைலாம் எல்லாமே க்யூர் ஆகிடும். ஓகேங்களா? இதுவுமே வந்து மாதத்துக்கு ஒரு டைமில் 2 மாதத்துக்கு ஒரு டைமே கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து செடி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த டைமு நம்ம வந்து அடியிலே லைட்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராது. இது வந்து செடிங்களுக்கு கொடுக்குற ஒரு உரமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இதனால் வந்து செடியோட க்ரோத் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வராது. ஏன்னா நம்ம செடியோட வந்து டிசீஸை கிளியர் பண்ணிட்டாலே அதோட க்ரோத் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், ப்ளஸ் வந்து நடப்பாத்தே இதை எப்படி நடணும், இதோட ரிசல்ட் எப்படி வர வைக்கணும். இதில் இது வந்து இந்த ஒரு சில செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இலை வந்து க்ரீனாகவே இருக்காது, ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்கும். அதையும் எப்படி க்யூர் பண்ணுறது, க்யூர் பண்ணி இப்படி எப்படி நம்ம எல்லா செடியிலேருந்துமே தினமுமே வந்து பூ எடுக்கிறதுன்றதை பற்றி ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண போனோம்னா எப்சம் சால்ட்டு தான். ஓகேங்களா? இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கெமிக்கலான்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் இல்லை, நமக்கு வந்து ஒரு பூமிக்கு அடியில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக்கான ஒரு பொருள் தான். ஓகேங்களா? இதை நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த செடியோட வந்து இந்த க்ரோத், அதாவது அந்த இலையோட கலரு நல்லா வந்து டார்க் க்ரீனாக வந்து மாற்றும். ஓகேங்களா? அது ப்ளஸ் வந்து இந்த அந்த டார்க் க்ரீனாக மாற்றினாலே உங்களுக்கு வந்து செடியோட க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். செடி வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து இந்த இலையில வந்து டாட்டாக வந்து பழுத்து கொட்டுறது, அந்த கரும்புள்ளி வரும் பார்த்தீங்களா, கமெண்ட் கூட வந்துருந்துச்சு இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு. இதுக்கான ஃபுல் வீடியோ தான் இதுன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்றது ஒரு 3 வழியில் காட்டியிருப்பேன். சரிங்களா? அந்த எப்சம் சால்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து இலை வந்து பழுக்கிறது, ப்ளஸ் வந்து இலை வந்து வெளுத்து போயிருக்கிறது, ஃபுல் க்ரீனாக இல்லாமல் லைட்டாக வந்து வெளுத்து போயிருக்கிறது, இந்த மாதிரி பழுத்து கொட்டுறதும், இது எல்லாமே வந்து நம்ம செடி நடும்போதே சரி இந்த எப்சம் சால்ட்டை வந்து லைட்டாக கீழே வந்து அந்த நடுற இடத்துல அந்த மண்கலவை தூவி நட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அதனால் இந்த 3 வேவும் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மண் ஃபஸ்ட்டில் நட போகிறது எப்படி, ப்ளஸ் வந்து வெய்ய காலத்துக்கு எப்படி இது யூஸ் பண்ணணும், அப்புறம் மழை காலம் இப்போ ஆரம்பிச்சிச்சிங்களா இதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு 3 டைப்புமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நடுறது எப்படின்னு பார்த்துரும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மண்கலவை வந்து 1 ஸ்பூன் தான், 1 ஸ்பூனை எடுத்து அந்த நட போகிற இடத்துல நீங்கள் வந்து தூவி விட்டுட்டு அதை லைட்டாக மண்ணோட கூட கலந்து விட்டிங்கன்னா அது செட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற செடியை வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சப்போஸ் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி டிசீஸ் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் அளவு, அது கிராம் வைஸ் சொல்லணும்னா ஒரு 2 கிராம் அளவு எடுத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. அதில் கலந்து நீங்கள் செடியோட அந்த ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செடிக்கு இல்லை ப்ளஸ் 2 செடிக்கு இதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடப்பாத்தே வைக்கிற மாதிரினா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நான் சொன்ன மாதிரி அடியிலேயே அந்த எப்சம் சால்ட்டை போட்டு நீங்கள் நடப்பாத்து உங்களுக்கு புது துளிர் எடுத்து அடுத்த மொக்கு வைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு டிசீஸுமே வராது. அப்படி சப்போஸ் வருதுன்ன பட்சத்தில் நீங்கள் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அது வெய்ய காலமானாலும் சரி இல்லை மழை காலமாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ நடப்பாத்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ஒரு மழை காலம் வருது. ஓகேங்களா? இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டேன், அதனால தான் இந்த வீடியோ எடுக்கணுன்னே தண்ணி விட்டேன் கீழே இதில் கிரவுண்டில். மழை காலம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த மண்ணோட ஈரப்பதம் வந்து இந்த அளவுக்காச்சும் இருக்கும், நல்லா சொசன்னு இருக்கும். அந்த டைமில் நம்ம எப்படி கொடுக்குறதுன்னா மழை ஒரு 2 மணி நேரமாச்சும் விட்ட டைமில் பார்த்து நீங்கள் இந்த செடியோட சுற்றி, அது கிரவுண்டில் வச்சுருந்தாலும் சரி இல்லை பாட்டில் வச்சுருந்தாலும் சரி, லைட்டாக அந்த மண்ணை வந்து கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1 ஸ்பூன் மட்டும், சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம்லேருந்து 2 கிராம்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்து வந்து செடியோட சுற்றி வந்து அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு அந்த மேலே வந்து மண்ணை தள்ளி விட்டுருங்க. அடுத்து மழை பெஞ்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ஓகேங்களா? மழை டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெயில் டைமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது அதையுமே காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து 2வது வெயில் டைமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை 1 ஸ்பூன், அதாவது 2 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். இப்போ இது ஒரு 15 லிட்டர் தண்ணி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நான் மினிமம் இதை வந்து ஒரு 10 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 10 ஸ்பூன் போட்டதும் நான் முழுசாக போடல, நான்
கரெக்டாக அந்த 1 கிராம் வர அளவுக்கே நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். நீங்களுமே வந்து 2 கிராம் போடுறதை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை விட கொஞ்சம் குறைச்சே போடுங்க. ஏன்னா அதோட குறைச்சி கூட பார்த்து உங்களுக்கு பிளான்ட்டோட க்ரோத் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செடியோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி. அதேமாதிரி வெயில் காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ண பார்த்து மண்ணோட அதை ஈரம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இந்த மாதிரி கையால் வந்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இந்த பார்த்ததுக்கும் வந்து இந்த மண் பார்க்குறது வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த மண் கொஞ்சம் அதிகமாகவே ஈரம் இருக்குது. ஓகேங்களா, நான் அதனாலே வந்து ஒரு 2 நாளாக வந்து எந்த செடிக்குமே தண்ணி ஊற்றல. நேற்று வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அதனால ஒரு சில செடி ஈரமாக இருக்குன்னு வச்சுங்களேன். எந்த அளவில் ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1 லிட்டர் அளவு வரைக்கும் ஊற்றலாம் ஒரு செடிக்கு. ஓகேங்களா, அது அந்த மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்தும் செடியோட வளர்ச்சியை பொறுத்தும். அதாவது பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் கூட ஊற்றலாம், சின்ன செடியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிடுங்க. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிடுங்க. நான் வந்து இது எல்லா செடிக்கும் வந்து அந்த மண்ணோட ஈரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மழை பெஞ்சதுனால வச்சுங்களேன். அதனால எல்லாத்துக்குமே ஒரு 1/2 ஜக்கு அளவுக்கு ஊற்றிக்கிறேன். 1/2 ஜக்கு கூட ஒரு கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிறேன். செடியோட கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது பார்த்து கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிப்பேன். அதேமாரி நீங்களுமே வெய்ய காலத்தில் யூஸ் பண்ண பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வாட்டி யூஸ் பண்ண பார்த்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றிடுங்க. இந்த மாதிரி வந்து செடியோட கலர் வந்து ஒரு சைடில் வந்து டார்க்காக இருக்குது, ஒரு சைடில் வந்து அப்படியே வெளுத்து போன மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த செடியிலையுமே நிறைய வந்து மொக்கு வைக்கிது, பூ வைக்கிது, செடியோட அந்த கலர் வந்து அப்படியே மங்கிட்டே போகும். அதை அந்த இடத்துல இருக்கிற மொக்கு மட்டுமே உங்களுக்கு சின்னதாகிட்டே அப்படியே போயிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு வாரத்துல வந்து கியூர் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி புது துளிரும் எடுக்க வச்சிடும். இது வந்து ஒரு 500 கிராமே வந்து ஒரு 150 ரூபாக்குள்ளே தான் வச்சுங்களேன். இது ஏரியா பார்த்து டிஃப்ரெண்ட் ஆகும். அது வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 20 செடி வச்சுக்கிறீங்கன்னு பார்த்து ஒரு 1 வருஷத்துக்கு மேலே கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து தினமும் கொடுக்க போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை கொடுத்தாலே போதும். செடியோட க்ரோத் நல்லாவே இருக்கும். இது உங்களுக்கு இந்த செடியை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாதி இலைக்கு மேலே வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது. ஒரு சில வார துளிர் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து அந்த டார்க்னஸ் இல்லாத லைட் க்ரீனாக வந்து வரும். அதுக்கெலாம் நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டு வர பார்த்து இது கூட வந்து இதை கொடுத்துட்டு ஒரு 5 நாள் சேர்ந்து நீங்கள் டீ தூள் தண்ணியில் கரைச்சி நீங்கள் கொடுத்தீங்கனாலே நல்ல ஒரு டார்க்னஸ் வரும். அந்த மாதிரி வர பூவுமே வந்து நல்லா டார்க்காக வர ஆரம்பிக்கும். சரிங்களா, கண்டிப்பாக இதை கொடுக்கறதுனால நம்ம வந்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறதுனால மண்ணுக்குள்ளே இருந்து ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வராது. சரிங்களா, அதனால் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் போகிறதே வந்து என்னோட செடிக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து மற்றதுக்கு வீடியோவே வந்து அதை அப்லோட் பண்ணேன். சரிங்களா, அதனால் இதோட ரிசல்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து காட்டியிருந்தேன். லாஸ்ட்டுமே காட்டுறேன் இந்த க்ரோத்லாம் எதனால் வந்துச்சு. நம்ம இதுக்கான க்ரோத் வர்றதுக்கு நம்ம ஒரு மாதத்தில் என்னென்ன லிக்விடு ப்ளஸ் வந்து பவுடர் ஃபார்மேட் உரம் கொடுக்குறோன்றது நீங்கள் ஒரு 10 வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரிங்களா, அதே கண்டினியூ பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு க்ரோத். இந்த மாதிரி சுற்றி மொக்கு வச்சுருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு கிளையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மொக்குக்கிட்டே இருக்கும். எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த லிக்விடு எந்த உரம் கொடுத்தாலுமே பூக்கிற பூ வந்து அதுவாக உதிர்ற வரைக்கும் விடாமல் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற ஃபெர்டிலைசரும் சரி எந்த ஒரு உரமாக இருந்தாலுமே அந்த புது துளிர் வந்து அதிகமாக பூ எடுக்கிறது வந்து யூஸாக இருக்கும். சரிங்களா, மெயின் வந்து எது கொடுத்தாலுமே அந்த செடியை வந்து கவர் பண்ணி வர மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த உரம் கொடுத்தாலுமே அதுக்கான டைம் கொடுத்துட்டோடனே அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டின்னு நினைக்கிறேன் நான் வந்து ஃபெர்டிலைசர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.